சனாதனவாதிகளிடம் வெற்றி காணும் தமிழக அரசு சாதியவாதிகளிடம் தோற்பது ஏன் என ரவிக்குமார் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நெல்லை மாணவன் சின்னதுரை மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய நிலையில் விசிக எம்பி ரவிக்குமார் இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விசிக எம்பி ரவிக்குமார் என்ன பதிவிட்டிருக்கிறாரு சமூக வலைதளத்தில், அது குறித்த முழு விவரம் ராஜ்குமார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு சனாதனவாதிகளை எதிர்ப்பதில் தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பதும் சனாதனவாதிகளை எதிர்ப்பதில் வெற்றி காணுவதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பதாகவும், ஆனால் சாதியவாதிகளிடம் தமிழக அரசு தோற்று போகிறதா என்ற ஒரு எண்ணம் இருப்பதாக கேள்விக்குறியுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் சின்னதுரை ஏற்கனவே அதாவது சாதிய மோதல் போக்கு பிரச்சனையில் ஏற்கனவே அவர் தாக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து நேற்று அதே போன்ற ஒரு சூழலில் சாதிய நோக்குடன் சின்னதுரை மீது தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு குரல் இருந்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் ரவிக்குமாரினுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சனாதனவாதிகளை எதிர்ப்பதில் வெற்றி காணும் தமிழ்நாடு அரசு சாதியவாதிகளிடம் ஏன் தோற்று போகிறது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். சின்னதுரை மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கக்கூடிய நிலையில் இதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவருடைய பதிவு இருக்கிறது. ஆனந்தி, சாதியவாதிகளிடம் தமிழக அரசு தோற்பது ஏன் என விசிக எம்பி ரவிக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.